சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 5வது ஆண்டு ஆட்சியில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற திமுக இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகளது வேட்டை நமது பக்கம் அதிகமாக இருக்கும் என்று ஸ்டாலின் அவர்களை நிர்வாகிகளிடமும் மாவட்ட செயலாளர்களிடமும் தெரிவித்துவிட்டார். எதற்கும் கலங்கக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் ஊழல் செய்யாமல் இருந்தாலே அவர்கள் வந்தால் திரும்பிதான் செய்வார்கள். ஆனால் ஊழல் செய்துவிட்டு கலங்காதீர்கள் என்று கூறினால் எந்த விதத்தில் நியாயம் என்று பலரும் கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். சரி, அடுத்து யாரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் குறிவைத்திருக்கிறது என்று நாம் அரசியல் செய்தி தொடர்பாளரிடம் பேசிய பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் அடுத்து குறிவைத்திருக்கிறார்கள். எப்படி செந்தில் பாலாஜியின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டதோ, அவருக்கு சிம்மாசனம் பறிக்கப்பட்டதோ, அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட முடியாதவாறு அமலாக்கத்துறை அதிகாரிகளது நடவடிக்கை அமையும் என்றும் கூறப்படுகிறது. இன்னும் 12 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது சட்டசபை தேர்தலுக்கு. அதற்கு முன்பாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களது நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை என்பது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் இழக்கும் விதமாக அமையும் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இந்த வழக்கானது எங்கிருந்து வருகிறது என்று நாம் கேட்டறிந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிக்கக்கூடிய இந்த வழக்கானது செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்புடையது அல்ல. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் என்பவர் மூலமாகத்தான் இவரது ஒட்டுமொத்தமான பதவிகளும் பறிபோகும். செந்தில் பாலாஜி எப்படி 15 ஆண்டுகள் ஆனாலும் அரசு பதவி வகிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியதோ, அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்த வாரிசு என்று அழைக்கப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதே நிலைமை வரும் என்று அமலாக்கத்துறையின் வழக்கறிஞரிடம் இருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக கபில் சிபில் அவர்கள் நீதிமன்றத்தில் ஜாபர் சாதிக்கின் வழக்கையும் மீண்டும் விசாரணைக்கு கொண்டு வருவார். தற்பொழுது வரை ஜாபர் சாதிக் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களும் சேர்க்கப்பட்டுவிட்டது. விசாரணையின் முடிவில் இறுதி தீர்ப்பு உதயநிதியின் மனைவி கிருத்திகா உதயநிதிக்கும் தொடர்பு இருந்தால் குடும்பத்துடன் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவல்தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், ஒருவேளை குற்றவாளியாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் வழங்கலாம்?